அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரையில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக சாலைகளுக்குள் வைகை ஆற்று வெள்ளமானது புகுந்திருக்கிறது. இது பற்றி அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியினை முதலில் பார்க்கலாம். அடிக்கடி மழை பெய்யறதுனால தேங்கி வண்டி பூரா ஆஃப் ஆயிருது. எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கிடுது. நாங்கள் டிரைவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். வண்டி இப்போ கூட ஆஃப் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை எடுக்கும்போது கேட்குறேன் சார். வண்டியில் போய் ஆஃப் ஆயிருக்கு. இதெல்லாம் சரியாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ பார்த்தா கலெக்டருக்கு மதுரை கலெக்டர் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆக்ஷன் எடுக்கணும். ஓட்டு போட மட்டும் எல்லாம் வராங்க முன்னாடி ஓட்டு வந்து இது கேட்க மட்டும் ஏன் முன்னாடி வர மாட்டாங்க. சீரியஸ் கொடுத்து கவர்மெண்ட் எல்லா ஃபண்டு ஒதுக்குது. ஆனால் ஏன் கவர்மெண்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது? இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன். தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக தரைப்பாலமானது மூழ்கியிருக்கிறது. சாலைகளுக்குள் வைகை ஆற்று வெள்ளமானது புகுந்திருக்கிறது. அங்கு மக்கள் எந்த அளவுக்கு சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள்? முழுமையான விவரம். நிச்சயமாக சரிதான். அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மதுரை மாவட்டத்திற்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து அதிகாலை முதல் பரவலாக மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை முதல் மிதமான மழை பெய்து வந்தாலும் குறிப்பாக பழங்கானத்தம், மாடக்குளம், பெரியார் பேருந்து நிலையம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், செல்லூர் ஆரப்பாளையம், மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள், காலவாசல், மாட்டுத்தாவணி மற்றும் புறநகர் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் வைகை ஆறு வடகரை பாலத்துக்கு அடியில் வெள்ள நீர் முழங்கால் அளவிற்கு சூழ்ந்துள்ளதால் அரசு மீனாட்சி கல்லூரி சாலையிலிருந்து ஆரப்பாளையம் செல்லும் வடகரை தரைப்பாலம் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் வரும்பொழுது மழை வெள்ள நீரில் சிக்கி வாகனங்கள் பழுதாகி மழை வெள்ள நீரில் மாட்டிக்கொண்டதால் வாகன ஓட்டிகள் இறங்கி தள்ளியவாறு சென்றார்கள். இதனால் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும், எப்போதெல்லாம் அங்கு மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் அப்பகுதியில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும், வாகனங்கள் இப்பகுதியில் இயக்கக்கூட முடியவில்லை. இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தெரிவித்து வருகிறார்கள். சரிதான். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.